பாக்கியம் தட்டி பையன் வரவில்லை. இன்னும் வரல. பார்த்தாயா நம்ம படம் எல்லாம் பாவம் ஐந்து நடக்கிறாங்க. என்னடா 4 நாளா ஒண்ணு வரல. என்னடா கூப்பிடாது எதிரா கூப்பிட்டு சொல்லிட்டு நண்பா இந்த படங்களை பார்த்து பார்த்து என் உடலெல்லாம் சோர்வையாகி விட்டது. 4 நாள் உட்காந்து இந்த ஆவாதா ஒரு நாள் உட்காந்துக்கிட்டே பேச்சாராங்க சோர்வையாக 4 நாள். நான் ஒன்று சொல்லிட்டேன் என்ன அவன் என்னைக்கு சண்டைக்கு வரட்டும். சரி நம்ம போய் இயற்கை காட்சி நண்பன்லாம் பார்த்துட்டு வருவோம். அப்புறம் பிரியா அடிக்கலாம். இயற்கை காட்சை பார்த்தால் மனசு மாறும் என் மனம் மாறும். பிரியா அடிக்கலாம். புறப்படு இயற்கை காட்சை அதோ திரைக்குளக்கரைக்கு சென்று ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும். தென்னை மரத்தோப்புக்குள்ள வண்டிகள் ரிங்காரம் பாடுவதும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அத பார் குன்னேர் ஒன்னு ஓத்து பார். இந்த பார் மொசுல் ஒன்னு ஓத்து பார். ஐயோ இந்த ஒரு குவார்டர் ஒரு பிரியாணி இந்த அப்படி இருக்கும். குடிக்காதே குடும்பம் கட்டவிடா கிடையாது. குடிக்க தான் குடும்பம் குளு போய். அது எப்படி? நான் குடிக்காத போனா நியூஸ் பாப்பேன். என் முண்டாட்டி சீரியல் பாப்பா. 2 பேர் முடி புடிச்சுன்னு அடிச்சுன்னு பொண்ணுங்க அனுப்போம். அன்னைக்கு ஃபுல்லா டிவியே பார்க்க மாட்டேன். இதே நான் புல்லாச்சு பண்ணா கவுந்தச்சு பாத்துங்க அப்ப அவ சீரியல் பாத்துங்கப்பா குடும்பம் சும்மாதான் வந்து போயிங்க. ஆமா இதற்கு தான் இப்படி. ஆமாமா ஏமா நீங்களா டிவி பார்க்கணும்னு வச்சு வீட்டுக்காரர் ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து இயற்கை காட்சியை பார்த்தவுடன் மனம் சந்தோஷமாக அடிக்கலாமா? இல்ல எனக்கு தாகம் அதிகரித்து தாகம் தானே குளம் பக்கத்துல அப்படியே சாப்பிட்டு போலாம். குளக்கரைக்கு சென்றால் தாகம் தீரும். என் தாகம் தீரும். புறப்படு. சூப்பர் பிகிரா. அவன் போனால் போட்டோம் செல்வது போடா போலாம். வீட்டு 4 நாளாச்சு பொண்டாட்டி பார்த்தா இந்த பொண்ணு சூப்பரா இருக்கா. அவரை பார்த்துட்டு பொண்ணை பாத்தியா? தம்பியா நான் பொண்ணை பார்த்தா தான் சண்டி கொண்டு நான் சொல்லுவாங்க படம் வீரலாம் என் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. ஆளுக்கு 2 கோட்டு கொடுத்து வீட்டுக்கு போங்கறான். அப்ப நீ சண்டை போட முடியாது. பெண்ணை பார்ப்பதே தவறு. வா சொல்லுதுக்காரே சொல்லு பாத்து வரியா இல்லையா? நீ வரியா இல்லையா? நீ ஒரு பிடிவாதக்காரன் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டால் அந்த பொருளை பார்த்தே தருவேன். உனக்காக அந்த பெண்ணை சந்திக்க வருகிறேன். புறப்படு. அந்த பெண்ணை
கோயிலே மயிலே தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. அதோ தெரிய குளக்கரைக்கு வந்தாச்சு. போத்தராஜா அந்த பண்ண பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராகிறா பணமாரம் மேலுகிறா பாரு. சீக்கிரமா பணமரத்துல ஏறிக்குவேன். பணமாரம் வந்தா பணங்கா புட்டு சாப்பிட்டு பணங்காய ஆளு அம்மா தான் பணங்காய போடுவேன். எல்லாத்தையும் உன்னுடைய பேச்சை கேட்ட அந்த பெண்ணை சந்திக்க வந்து விட்டோம். அவள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவளுடைய பெயர் நானும் பாக்குறேன். இந்த நாடகத்தை எப்ப கண்டுபிடிச்சானோ அதுல இருந்து திட்டமா பண்றாங்க. நான் போய் அவ பேரை காக்கணும், அட்ரஸுக்காக கேட்டு விட்டு உள்ள போய் உட்காந்து இவர் லவ் பண்ணி எடுப்பாரு. நான் எட்டி பாத்துங்க அப்படியே வந்தவனுக்கு சாட்டி வச்சு கதை எழுதிட்டான். நான் எங்க அப்பா கூட பார்க்க மாட்டேன் பொம்பளை விஷயத்துல. நீ போ அவ பேரு நான் அட்ரஸ் நான் கேட்டு விட்டு உள்ள போடா. சரி, உனக்காக அந்த பெண்ணிடத்தில் பெயரை கேட்கிறேன். புட்டியன் சாமான் உன் ஜாமான் நம்பிடுமா? என் ஜாமான் குடிக்கிற டைம் இல்லடா. உன் ஜாமான் போடுறா. எப்ப ஆயுது இந்த சாமானுக்கு வேலையில போடுறா. இது வேற விஷயம் போடுறா. போறா சின்னமையா போறா. கொஞ்சம் தெரியுமா பொலை கொஞ்சம். சரி 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 போடா. கோபம் வேண்டாம். ஒரு மனிதனுக்கு கோபம் இருந்தா கோபத்தில் முடியும். அது அப்புறமேட்டு விஷயம். போடுறா பொம்பளை கிட்ட எப்படி பாசணும்? ஏதா பண்ணி தெரிஞ்சாடா உங்க பிசுஞ்சி பாசுற பொம்பளை ஒரு பூ மாதிரி. எப்படி தாமரை மாதிரி கொளுத்து எடுத்தோம். தண்ணி சொட்ட கூடாது. தண்ணி கழிஞ்சிடும். அப்புறம் தாமரை தெரியாது. அப்படி நைஸா பாசணும். நைஸா அப்பதான் டெவலப் ஆகும். பாப்பா அது உங்க அண்ணி மாறி அவங்க அண்ணன் மாறி பார்த்தா வட்டி டெவலப் ஆகி போச்சுடா. வீர் போட்டா வீட்டுக்கு தான் பண்ணணும். இவ்வளவு பாஸ்டா இருக்கு. நிறைய சம்பவத்தை நான் பாத்துக்கிறேன். எப்படி எங்க ஊர்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவர் நேரடியா போய் லெட்டர் கொடுத்து பால் மாறினே அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு லெட்டர் எழுதி கொடுத்து அமிச்சான். இவர் எழுதிட்டு அவர் எடுத்து கொடுத்து இவர் எடுத்து அவர் எடுத்து கொடுத்து சரி இவன் எடுத்து போய் கொடுத்து நம்பர் அவனுக்கு அந்த பொண்ணு பிக்கப் ஆயிட்டு அவன் ஏது குத்து அம்மான்னு மூசிங்க. அது மாதிரி நீ பார்த்து தள்ளி கொடுத்து நான் மூசிங்க. பொம்பளை விஷயம் எல்லாருக்கும் பயம் வரும். போட்டா சரி ஆடி மாசம் நாய் மாதிரி ஆயிட்டான். ஒரு பெண்ணிடத்தில் பெயரை கேட்க விடுகிறார். இவ்வளவு அவசரம் இருக்கு. அதை பார்க்காத கரும்பு ஒல்லியா இருந்தாலும் ருசி அதிகமா இருக்கும். சாறு அதிகமா இருக்கும். மத்தாக்கத்துல இருக்காது. ஐயோ விட்டாடா பெண்ணே என்னுடைய பெயர் போயிடுமா ஆயமா அதெல்லாம் இல்லைங்க. வந்திருப்பதற்கு யார்? என்ன நாட்டை சேர்ந்தவங்க? எதுக்காக என்ன வழி மடக்கிறீங்க? எவ்வளவு துண்டுலாம் நம்மள கேள்வி நாட்டை சொல்லு. நானே உரைக்கு நாட்டை சேர்ந்தவன் தளபதி ஆள வந்தா கட்சியில சாரிங்க அது நீடோடி காலம் வாழ வேண்டும் என்று என்ன மனவாட முட்டி போட்டா கூட உள்ள அவள் தான் அவ கேட்டாளா ஐயோ என்ன நாட்டை அந்த பொண்ணு அனுபவத்தே சிரிக்குதா ஒரு வாரேஜ் இருவரையும் வெக்கப்பட்டுதான் நான் பார்த்தது. முக்காடு போடுறேன்
வண்டி டெவலப் ஆகுதுடா. ஏங்க, நான் யார் தெரியுமா? நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகன். நான் போனா ஆமா, நான் போனா நான் Oh தான். my God. எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா உன்னை வந்து பார்க்க சாகல உன்னை சைட் அடிச்சு சைட் அடி. குறுக்கு வழியில் செல்லாத நேர் வழியில் செல். நான் மட்டுமா போறான், நிறைய பேர் அப்படித்தான் போறான். அவன் தம்பி ஃப்ரெண்டா அவன் வீட்டுக்கு போறான், அவங்க உட்காந்து லவ் போட்டு வந்துடுறான். நிறைய பேர் இப்படித்தான் பண்றாங்க. நம்பி வீட்டு சாக்காதீங்க, லவ் போட்டு போடுவாங்க. உன்னுடைய பேர் என் பேர் தாங்க மலர் கொடி. மலர் கொடி அப்படியே சுத்திக்குவா. உன்னை நான் சந்தித்தேன். உடுடா ஓட்டப்பலாம். ஏய், நண்பா, உன் பெயரை இலக்கியம் கேட்டு இந்த பெண்ணை சந்தித்து அவள் பெயரை கேட்டவுடன் சரி சற்று மனம் சஞ்சலம். டேய், நான் அப்போ ஒரு மாதிரியா பேசுறேன், ஒரு மாதிரியா அது பேசுறேன். நாரவாயி. அப்படிதா இது நல்ல வாய். என்னடா திடீர்னு வடிவால் மாதிரி இறங்கி பேசுறா? இடத்திற்கு தகுந்தால் போல் மாற்றிக்கொள்ள. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? தற்சமயம் இந்த இடத்தில் உனக்கு வேலை. நல்லதா இது நீ சொல்லடா. அது வர மாதிரி ஆண்டவன் சொல்றான். கொஞ்சம் ஜமீன் எதை நடக்க போகுது நீ உள்ள போறான் அப்படின்னு சொல்றான். அதான் நம்பி போறேன். ஏன்னா சில பேர் வெளியூர் போக சொல்ல காக்கா கக்கா போவோம். அது போச்சு அசிங்கம் நினைக்காதீங்க. வர ஆபத்துல நம்மளை காப்பாத்து. அது எப்படி? நம்ம வீட்டை போய் கை விட்டு வரதுங்காட்டி அந்த ஆபத்து நீங்கிடும். காக்காவுக்கு தெரியும் ஆபத்து வரது, சில பேருக்கு தெரியாது. அது காக்கா போது அசிங்கமாக நினைக்க கூடாது. காக்கா குத்தும், அது கூட அசிங்கம் கிடையாது. தெரியா? அதனால ஆண்டவன் சொல்றான், நான் உள்ள போறேன் பத்திரம். இது லவ் விஷயம். சில பேர் கை எடுப்பான், சில பேர் கால் எடுப்பான், சில பேர் கை தான் இருப்பான். எதையும் தாங்கும் இதயமடா. அப்ப சொல்லித்தான் நிறைய பேர் போய் சேர்ந்துக்கிறான். சிரிக்காதா, ஜிலேபி. பல உதிரங்களை பார்த்து பார்த்து முறுக்கிய விட அதுக்குதான் கோழி இறக்கிறத வேலை சாப்பிடுறேன். உதிரின பாக்க உதிரின. சரி பரவாயில்ல, நான் போய் வரேன். பாத்துக்கோ. வா, என்ன எதுக்குள்ள போக சொல்றேன் எனக்கு தெரியல. வேற வரேன் நான். சூளுகள் ஒண்ணு ஒரு அடியில மனமார் மேய்கிறாளா? எப்படி ஏற்றுவ? ஏன் இந்த இடத்துல வாப்பா? ஏனியா? ஏனிதான். நான் ஏன் இல்லாத ஏறுவனே. அப்படியா? பெயருக்கேற்ற உருவம், சரிங்க. உருவத்துக்கேற்ற பெயர். இதுபோல் பெண்ணை மணிமணி நாட்டில் பார்த்தது இல்லையா? போல் காட்சியளிக்கிறாய் மலர்கொடி. உன்னை பார்த்தவுடன் என் மனமானது சற்று சஞ்சலம் அடைகிறது. சந்திலம் அடிச்சா சொல்ல வார்த்தை புரியலையே. புரியவில்லை? புரியலைங்க. பார்த்ததில் விடுத்தது உன் முகம், கேட்டதில் விடுத்தது குரல், படித்ததில் விடுத்தது உன் கண், ரசித்ததில் விடுத்தது உன் முகம், பழகியதில் பிடித்தது உன் அனுச்சல், துடிப்பது என் இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவு. நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பது. வாக்கண்ணே வா. எனக்கு நீங்க சொல்ல வார்த்தைய மனசுக்கே புரியலங்க. இப்பொழுதுதான் முதன்முறையாவே உங்களை பார்க்கிறேன். பார்த்த உடனே மனசே மாறிடுச்சுன்னு சொல்றீங்களே. நான் சொல்லும் வார்த்தை மனசுக்கு உன் புரியல. செவிக்கேறவில்லை. கண்ணே உன்னை காண கம்பனை தேடுமா, கவியோல் முள்ள சூட கமஞ்சனை அடைக்குமா, கரும் மூந்தல் அலையும் உள்ளம் இடரெண்டு வாக்கண்ணே வா. என்னங்க இந்த நடுநாட்டுல எங்க வர சொல்றீங்க? எது சொன்னாலும் கொஞ்சம் விளக்கமா சீக்கிரமா சொல்லுங்க. கலக்கா மல்லேக்கா சொற்சிலே அஜிம்பு மாலஜி ஸ்மால் அட்ஜஸ்ட்மென்ட்டா? எனக்கு சில்லி முள்ளிக்கா சின்னமுல்லிக்கண்ணா லவ் பார்க்கலாம். எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம். புரியவில்லை? விளக்கமாக விளக்குகிறேன், பொறுமையாக செவிக்க. சீக்கிரமா சொல்லுங்க. வானத்தில் கேட்பது இடியோசை, இடியோசையா? கடலில் கேட்பது அலைவோசை, கோவிலில் கேட்பது மணி ஓசை. இந்த ஆழவன் தான் இதயத்தில் கேட்பது I love you. போது வாய முடுங்க. நான் ஏதோ வாழ்க்கையில நல்ல வார்த்தை சொல்லுவீங்க நினைச்சு வந்த உடனே எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்றீங்களே. எனக்கு நீங்க நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாதுங்க. கண்டவருக்கெல்லாம் காட்டும் இது காமன் கலை இல்லைங்க. மீட்கப்படாத ஒரு அழகிய சிலை வேண்டாங்க. வாதத்திற்கு வருதுண்டு, பிடிவாதத்திற்கு வருது. என் கை தகப்பட்ட கிளி கொத்தாமல் விட மாட்டேன். வாக்கண்டே எனக்கு ஒரு கப்பலில் தெப்பலை ஏற்றலாம், ஒரு தெப்பலில் கப்பலை ஏற்ற நினைக்கலாமா? என்னால் முடியும். வேணாங்க. பிடிவாதம் வேண்டாம். மலர்கொடி, உன்னை பார்க்க பார்க்க என் இதயம் எப்படி தெரியுமா இருக்கிறது? மலர்கொடி, கடரமைக்கிறிய சபை கட்டையா எடுத்துட்டு போறான முன்னையில் அழகின நீதான வண்ண மயிலா உறக்கும் இறக்கும் கெண்ட பொருத்தம் ஒன்ன சேர்ந்து கண்ணார பயக்கிற சபை கட்டையா உன்னால சாஞ்சி முட்ட வாழப்பட்டையா
சபை கட்டையா முன்னால சாதி விட்ட வாழ வட்டையா எடுத்துட்டு போறாள் முத்துரையிலா போதும் வாய மூடுங்க. நேரம் கிடையாது. கட்டியார் என்னால வர முடியாதுங்க. நிச்சயமாக உண்மையாக வர முடியாதுங்க. உன்னை விடுவதில்லை ஓடி வாழ்ந்தல செடுமுட கூட உன்னை விடுவதில்லை இழந்தது உன்னை விடுவதில்லை ஓடி வாழ்ந்தல செடுமுட கூட உன்னை விடுவதில்லை பரணி வந்து 10 பால் வாட்டுவேன் பாரடி வந்து 10 பால் வாட்டுவேன் அண்ணா இவன் மூஞ்சி பாருண்ணா பூனை பிடிக்கிறவனே நல்லா இருப்பான் அது வரை திருட்டு பேமன் இப்ப எப்படி இருக்கிறான் பாருண்ணா நீங்களே வரலண்ணா என் உயிரே பறிச்சுட்டு இருப்பாங்க சாணி மச்சான். என் ஆளுநருக்கு முப்படை தளபதி என்று வராமல் மார்பை தட்டி உதைத்து விட்டார். எவரும் பார்க்கவில்லை. ஒரு நாட்டு தளபதி தெரிஞ்சு உன் நெஞ்சில கால வச்சுவேன் மன்னிப்போம் என்ற தமிழர் பண்பாட்டில் பிரதமர் முப்படை தளபதியாளர் கை வச்சாங்க மறைக்கிறாங்க. இதே என்னாச்சுன்னா ஊருக்குள்ள சொல்லிட்டு போ. அடித்தவனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். விட்டு என் மனக்கவலை மாற்ற வேண்டும் என்றால் சாரி கட்டிக்கலாமா? நம்ம குடிகார பையன் ஆளுக்கு 2 பாட்டு வாங்கி வச்சு எப்படி பேர்பட்ட கம்பெனி அவர் சொல்லித்தான் அப்பப்போ வாங்கி வாங்கி வச்சு தெரியாதா மாறி மாறி கேட்டு வாங்கி வச்சு நீ வாங்கல. மறப்போம் மன்னிப்போம் என்ற தமிழர் பண்பாட்டில் பிரதமர் சரி நாம் தமிழர் இனத்தைச் சேர்ந்தவர். சரி ஆகையால் அடித்தவனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். என் மனக்கவலை பொறுக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணலாம்? என் அந்தரங்க காதலே சாரி ஒருமதியை சந்திக்கிறேன்.